ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவசங்கர் நாளென் செய்யும் வினைதானென் செய்யும் என நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடினே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்களை பார்க்க போகிறோம். அக்டோபர் 26 முதல் நவம்பர் 1 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க. இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்களே. இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள், சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும், பெல் பட்டன் இருக்கும், ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும். உங்களுடைய பேராதரவுக்கு என்றென்றும் நன்றி. உங்களுடைய பேராதரவு எங்களுக்கு பெரிய ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்துகிறது என்று சொன்னால் மிகையாகாது. வாங்க ராசிக்குள் செல்லலாம். துலா ராசி அன்பர்களுக்கு வணக்கம். துலா ராசி காலபுருஷனுக்கு 7வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. சித்திரை 3-4 பாதங்கள், சுவாதி விசாகம் அனுசம் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கிய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் அடைந்திருக்கிறார். கன்னியில் நீச்சத்தில் இருக்கார். ஆனாலும் ராசியில் புத பகவான் இருக்கிறது சிறப்பு. அப்போது புதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கிறார்கள். அவருடைய வீட்டில் சுக்கிரன் வீட்டில் புதன், புதன் வீட்டில் சுக்கிரன், அதுதான் பரிவர்த்தனை யோகம். அப்போ சுக்கிரனை தூக்கி இங்கே ஆட்சி பீடத்தில் போடுங்க, புதனை தூக்கி 12 உச்ச நிலையில் இருக்கிறார். சரி, மற்ற கிரகங்கள் 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 2இல் ஆட்சி பீடம் பெற்று குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. 11இல் எந்த ஒரு கிரகம் இருந்தாலும் அளப்பரிய பலனை தரும். அப்போ 11இல் கேது இருப்பது சிறப்போ. ஆனால் 5இல் ராகு இருக்கிறது மைனஸு தான். சில இடர்பாடுகள் இன்னல்களை தரும். பூர்வீகம் சம்பந்தப்பட்ட உங்கள் பிள்ளைகள் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு 6இல் சனி இருப்பது, குரு பார்வையில் இருப்பது இன்னும் சிறப்பு. அஃப்கோர்ஸ் உங்களுக்கு குரு பகவான் 3க்கும் 6க்கும் ஆதிபத்தியம் பெற்றவர், நல்லவர் அல்ல. இருந்தாலும் குரு பார்வை கோடி நன்மை அப்படின்னு சொல்லணும். சிறப்பான ஒரு அம்சம் அப்படின்லாம். குரு பகவான் 10ல் இருக்கார். 10ல் குரு வந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. இந்த அதாவது இந்த ரிஷபத்துக்கும் துலாத்துக்கும் நல்லவர் அல்ல என்றாலும் கூட அவர் நல்லவர் அல்ல. அதனால் 10ல் போய் உட்காந்துருக்காரு துலாத்துக்கு. அப்போ தொழில் ரீதியாக இவ்வளோ நாளாக ஒரு 10 வருஷம் 15 வருஷம் ஒரே இடத்துல ஒரு தொழிலை பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ அந்த தொழிலை இடமாற்றம் பண்ணக்கூடிய ஒரு நிலை ஏற்படும். இல்லை உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஒரு 5 வருஷமாக 10 வருஷமாக ஒரே இடத்துல ரொம்ப நீண்ட காலமாக வேலை பார்க்குறீங்க. இப்போ திருத்துப்புன்னு உங்களை தூக்கி டிரான்ஸ்ஃபர் போடுவாங்க. இது நடக்குமா? மின்னல் வேகத்தில் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் அது சாதகமாக இருக்குமா பாதகமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பிறப்பு ஜாதகமான அடிப்படையில் இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, அது உங்களுக்கு சாதகமாக இருந்தால் இதுவும் சாதகமாக அமையும். அது சரியில்லைன்னா இப்போ இந்த பாதகம் உங்களுக்கு ரொம்ப பாதகத்தை கொடுக்கும். எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள். தொழிலில் மாற்றங்கள், உத்தியோகத்தில் மாற்றங்கள், இடர்பாடுகள், இன்னல்கள் வர ஒரு சிலருக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் குரு பார்வை கோடி நன்மை. குரு குடும்பஸ்தானத்தை குரு பார்க்குறது. குடும்பத்தில் ஒரு அன்னோன்னியும் ஒரு சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படுதல், இதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும்.
வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய துலா ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். சாதிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களாலும் வீட்டிற்கு வரக்கூடிய விருந்தாளிகளாலும் நட்பு வட்டாரங்களாலும் வீடே கலகட்டும் அப்படின்னு சொல்லணும். சுப நிகழ்ச்சிகள் நடத்துவீர்கள். ஏன்னா இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு சூழலும் ஏற்படும். கொடுக்கல் வாங்கல் நிச்சயமாக நல்லா பண்ணலாம், ஒன்றும் குறையில்லை. 7க்கும் 2க்கும் 7க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் 2இல் ஆட்சி பீடம் பெற்று குரு பார்வையில் பெறுவது இன்னும் மாபெரும் சிறப்பு. வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை பெரிய லெவலில் கிடைக்கும். 3ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்குறார். ஆனால் 3ஆம் இடத்தை அதிபதி உச்சமடைகிறார். பாருங்கள், உங்கள் உடன்பிறப்பு இளைய சகோதரமாக இருக்கட்டும், சகோதரிகளாக இருக்கட்டும், அவங்களுடைய அட் ப்ரெசன்ட் பொசிஷன் சூப்பராக இருப்பாங்க, நல்லா வருவாங்க, ஷைன் பண்ணுவாங்க. ஆனால் 3ஆம் இடத்தை சனி பார்க்குறதால அவங்களுக்கும் உங்களுக்கும் கான்ட்ரவர்சி, கருத்து வேறுபாடு வரும். விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்க்குது. மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சிறப்பாக இருக்கும். படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க. நல்ல சுகவாசியாக இருக்க போகிறீங்க, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும். 5ல் ராகு. பூர்வீகத்தில் யாராவது உங்கள் இடத்த ஆட்டையை போகிறதுக்கு நினைப்பாங்க. இல்லை நீங்கள் இது வரைக்கும் வேலி போட்டீங்க, எனக்கு அது வரைக்கும் எங்கள் இடம் இருக்குது அப்படின்னு அவங்க சண்டைக்கு மல்லு கட்ட வருவாங்க. உங்கள் டாக்குமெண்ட்ஸை எடுத்து போயிட்டு பாருங்கள், குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டு போய் பாருங்கள், எந்த ஒரு குறையும் இருக்காது. தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். படிக்கிற பிள்ளைங்களுக்கு உங்களுக்கு கருத்து, அதாவது உங்கள் பிள்ளைகளுக்கு உங்களுக்கு கருத்து வேறுபாடு வரும். அவங்க படிக்கிற இடத்துல அவங்களுக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் உடன் படிக்கும் மாணவர்களால் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி சீட்டாட்டம், ரேசி, லாட்ரி, ஸ்பெக்குலேஷன், ஆன்லைன் பிஸ்னஸ், ஷேர் மார்க்கெட் பண்ணக்கூடியவர்கள் உங்கள் தசா புத்தி சிறப்பாக இருந்தால் இப்போ பண்ணிங்கன்னா சந்தோஷமாக இருக்கலாம். இதெல்லாம் உங்கள் வீட்டு உங்கள் கையை காசை விட்டு இழந்து ரொம்ப கஷ்டப்படுவீங்கன்னு சொல்லணும். ஒரு ஆசிலேஷன் வந்து 5ல் ராகு இருந்தாலே ஒரு திருப்தி இல்லாத ஒரு சூழல். ஏதோ ஒன்று உங்களை ஒரு அழுத்தம் இருக்கும், மன அழுத்தம் ஏற்படும், டார்ச்சர் இருக்கும், டென்ஷன் இருக்கும். எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். ராகுவுக்கு பிரீத்தி பண்ணுங்க, துர்க்கையை வழிபாடு பண்ணுங்க. செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை ஓம் அமிர்த ராகுவே நமகன்னு 1008 தடவை சொல்லுங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயோட போகும். நீங்கள் கவுண்டிங் பண்ணணும்னு அவசியம் இல்லை, எத்தனை தடவைலாம் சொல்லுங்கள். எவ்வளோக்கு எவ்வளோ சொல்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வைப்ரேஷன் உண்டு. மற்றபடி உங்களுக்கு பாருங்க, இந்த சனி பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னா 6ஆம் இடத்துல இருக்கார். உபஜயஸ்தானம் குரு பார்வையில் இருக்கார். தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, சாதிக்கக்கூடிய நேரம் வந்தாச்சுன்னு சொல்லணும். இருந்தாலும் நீங்கள் மந்திச்சு விட்ட மாதிரி தான் இருப்பீங்க. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அயன சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்கன்னு சொல்லணும். அதே போல் 3ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் அல்லது வேலை பார்க்குற இடத்துல ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவை. மற்றபடி பத்திரிகை துறை, மீடியா துறை, எழுத்துத்துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, நிதித்துறை, நீதித்துறை, செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றுபவர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், ரசாயன பிரிவில் பணியாற்றுபவர்கள், மற்றபடி செவ்வாயுடைய ஆதிக்கம், ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், இவங்கள்லாம் கூட ரொம்ப சிறப்பான ஒரு காலம், நேரம். நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்களா? நிச்சயமாக நல்ல சம்பாத்தியம் பண்ணு, ஒன்றும் குறை இருக்காது. 11இல் இருக்கும் கேது பகவான் அளப்பரிய பலனை கொடுக்க போகிறார், நல்ல சம்பாத்தியத்தை கொடுக்க போகிறார்.
சாதிக்க போகிறீங்க. ஆனால் மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி ஒன்றும் குறையில்லை. நீங்கள் விட்டு கொடுத்து போவீங்க எல்லாருக்கிட்டேயும். ஏன்னா நீங்கள் நீங்களும் சரியாக இருப்பீங்க, அடுத்தவங்களும் சரியாக இருக்கும்னு நினைக்கக்கூடிய துலா ராசி அன்பர்கள். மிக மிக நளினமானவர்கள். எவ்வளோ பெரிய இடியாப்ப சிக்கல் வந்தாலும் அதை அழகாக அதிலிருந்து விடுபட்டு வெளியில் வரக்கூடிய அருமையான கேரக்டர் உங்களுக்கு. சாதிக்கும் தன்மை உடையவர்கள். சினிமா இண்டஸ்ட்ரி, நாடகத்தில் வேலை பார்க்கக்கூடியவங்க, நடிக்கக்கூடியவர்கள், தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றுபவர்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த கிரியேட்டிவிட்டி உள்ள அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் 9 புதன் உச்சம் அடிக்கிறார். பாக்கியமான ஒரு வாரம். பத்திரிகை துறை, மீடியா துறை, ஆட்சியர்கள், வழக்கறிஞர்கள், ஜோதிடர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட சிறப்பான காலம், நேரம், சாதிக்கும் தருணம் அப்படின்னு சொல்லணும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களை பொறுத்தவரையும் மகாலட்சுமியை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். ராகுவுக்கு பிரீத்தி பண்ணிக்கோங்க. துர்கையை வழிபாடு பண்ணுங்கள். ஓம் அமிர்த ராகுவே போற்றின்னு சொல்லுங்கள். மற்றபடி தலைக்கு வரது தலைப்பாயோட போகும். பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரும், சண்டை சச்சரவு வரும், பிரச்சனைகள் வரும். ஆனாலும் 4ஆம் இடம் சிறப்பாக இருக்குது. சுகவாசியாக இருக்க போகிறீர்கள். குறை ஒன்றும் இல்லை. மறைமூர்த்தி கண்ணா, பெருமாளை சேவியுங்கள். சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.